வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா டர்ன் யங் அகைன் எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் தாத்தா பாட்டி 2 பேருமே அவங்களோட ஆப்பிள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா நம்ம பாட்டியை பார்த்து, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, நீ செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாட்டி சொல்கிறாங்க. உங்கள் கூட இங்கேருந்து சேர்ந்து பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஆனால் நம்ம தாத்தாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது குடும்ப கஷ்டம் அதிகமாக இருக்கனால இவங்களால ஹனிமூனுக்கு போக முடியல. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா திருப்பி போகணும்னு நினைக்கிறாரு. அடுத்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு இவங்க பிளான் பண்ண ஆப்பிள் ட்ரீயை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ ஒரு பெரிய புயல் காற்று அடித்து அந்த மரமே 2ஆக உடஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் இவங்க காப்பாற்றி வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பிள் இருக்குது. அதை பார்க்க போது இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தாத்தா கண் முழிச்சு பார்க்க போது அவருக்குன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தா திருப்பி அவர் எங்கே மாறிட்டார். கண்ணாடியில் பார்த்ததும் நம்ம தாத்தாவால் அவரோட கண்ணியை நம்ப முடியல. இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லான்னு வந்து பார்த்தா பாட்டியும் அதே மாதிரி எங்கே மாறிட்டாங்க. அடுத்த செகண்டே நம்ம தாத்தா பாட்டியை பார்த்து நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. இப்போ சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட பேத்தியான மீனோ இவங்கள பார்க்கலான்னு வீட்டுக்கு வரா. இவங்க எங்கே மாறி இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு சுத்தமாக இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஒட்டு மொத்த பிரபஞ்சத்துலேயும் தொலைஞ்சு போன மாதிரி அவளுக்குன்னு ஒரு ஃபீலிங்கு. எப்படி நாங்கள் எங்கே மாறணும்னு எங்களுக்கே தெரியல. திடீர்னு கண்மூச்சு பார்க்க போது நாங்கள் இப்படி மாறிட்டோன்னு சொல்ல மீனோக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கான காரணம் தாத்தா ரொம்பவே அழகாக இருக்கனால பேசாமல் தாத்தாவை கூட கூட்டிகிட்டு போவான்னு கேட்க பாட்டி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேகசைனில் இருக்க மாடலோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்கன்னு தாத்தாவை போட்டு அவ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்க்கில் இருக்க 2 தாத்தா நம்ம தாத்தா பாட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குக்கு இவங்க 2 பேரும் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம ஃபீல் பண்ணோம். பட் இப்போ நிலமே டோட்டலாக மாறிடுச்சு. என்னென்னு பார்த்தா எல்லாரும் நம்ம தாத்தாவை பாட்டு வழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படி பார்க்க, இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற தாத்தா எல்லாமே நம்ம பாட்டியை பார்த்து அவங்களோட அழகிலையும் மயங்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தாத்தாவோட பையன் அவரை மீட் பண்ணி பேசியிருக்காரு. உங்கள் 2 பேருக்கு ரொம்பவே வயசாயிருக்கு, பேசாமல் ஏன் கூட வந்துடுங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன்னு. ஆனால் தாத்தா முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. பல 100 வருஷமாக நம்மளோட ஃபேமிலி சேர்ந்தவங்க இந்த வீட்டை இந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த இடத்த விட்டு நாங்கள் வரமாட்டோன்னு பாட்டிக்கிட்ட அவங்களோட மருமக கேட்குறாங்க. எங்கள் கூட வர உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, தாத்தா எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருப்பேன், அதான் எனக்கு சந்தோஷம்னு. இப்போ மருமக வீட்டுக்கு வந்து பார்க்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. நம்ம தாத்தாவை பார்த்ததும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம தாத்தா எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே வெக்கம். காரணம் நம்ம தாத்தா இவ்வளோ அழகாக இருப்பான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உடனே அவரோட பையனை வீட்டுக்கு வர வச்சு நடந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேத்தியே மீனும் இந்த விஷயத்த சொன்னால், பட் அவர் தான் நம்பாமல் விட்டுட்டாரு. நிலைமை இப்படி ஆயிருக்குன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்சோ தாத்தா ரொம்பவே அழகாக இருக்கனால அவர் ஏன் கூட நான் கூட்டிகிட்டு போக போகணுன்னு மீனோ சொல்ல, அப்படியெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்ய முடியாதுன்னு அவங்களோட அம்மா ஒரு பக்கம் சண்டை போட, இது எல்லாத்தையும் பார்த்ததும் பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. டக்கு நம்ம தாத்தாவோட கன்னத்திலே ஒன்று வைக்கிறாங்க. எதுவுமே பண்ணாமல் அப்பாவே இருந்த நம்ம தாத்தா தான் கடைசியில் அடி வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எல்லாருமே கிளம்ப போது பாட்டி அவரோட பையனோட தலையில் தட்டி கொடுத்து பாராட்டுறாங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணால் உனக்கு ரொம்பவே பிடிக்கும், இப்போ கூட நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஆனால் யாரும் உன்னை சரியாக பாராட்ட மாட்டாங்களேன்னு. இப்போ மீனவும் நம்ம பாட்டிக்கிட்டேருந்து அந்த மாதிரி பாராட்டு வாங்கிட்டு எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டி விடவே இல்லை. தாத்தாக்கு லெக்சர் மேலே லெக்சர் எடுக்கிறாங்க. எக்காரணத்து கொண்டு மற்றவங்க யாரையுமே பார்க்கக்கூடாது, உங்களோட கண் எப்பயும் ஏமால தான் இருக்கணும்னு. இன்னொரு பக்கம் நடக்க போகிற ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலை பற்றி நிறைய தாத்தாங்க ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கூட வயசாகிடுச்சு, சரியான ஆளுங்க கிடைக்கல, என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க போது கரெக்டாக நம்ம தாத்தாவை கூட்டிகிட்டு ஒருத்தவர் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம தாத்தாவோட ஃபிசிக்கை பார்த்ததும் நீ தான் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம தாத்தாக்கு இந்த ஃபெஸ்டிவலை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சும்மா வாப்பா டீ சாப்பிடலான்னு போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து இங்கே கோத்து விட்டாரு. இப்போ ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்றைக்கே கிட்டாமா சின்ன ஒரு தாத்தா வந்திருக்காரு. அவரோட பேரங்க 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க தான் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பாவம்ப்பா, நீங்கள் உங்களோட அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே வயசாகிடுச்சு, பார்ட்டிசிபேட் பண்ண ஆளே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, யார் சொன்னா எங்ககிட்ட ஆள் இல்லைன்னு. சைட்டோட ஃபேமிலிலாம் இப்போ கலந்துக்க போகிறாங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அவங்களுக்கு இப்போ 70 வயசு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்க போது கரெக்டாக நம்ம தாத்தா பாட்டி 2 பேரும் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்தது இவங்க ஆச்சரியத்தில் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை பற்றி இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 டீமுக்குள்ளேயும் டக் ஆஃப் வார் மேட்ச் நடக்குது. நம்ம தாத்தாவோட டீமில் நிறைய பேர் வீக்காக இருக்காங்க. சொல்லப்போனால் அவர் தான் இப்போ வரைக்கும் தோக்காமல் இருக்கிறதுக்கான காரணமே. இப்போ போட்டியில் ஜெயிக்கணும்னா எதே செஞ்சாகணும்னு ஒரு தாத்தா வந்து நம்ம பாட்டிக்கிட்ட சேர் லீடரோட ஸ்பான்ச் எல்லாத்தையுமே கொடுத்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. நம்ம பாட்டியும் அதை செய்ய பார்த்ததும் நம்ம தாத்தாவோட பவரில் ஒரு பூஸ்ட் கிடச்சி அப்படியே கயிறை இழுத்து வளைச்சி இந்த பக்கமாக போட்டு போட்டியில் அவர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் காலை கட்டி வச்சுட்டு ஓடுற ரிலே ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஷோட்டோட டீமை சேர்ந்தவங்க தான் இப்போதைக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அண்ணன் தம்பியாக இருக்கனால இது எல்லாத்தையுமே நாங்கள் அசால்ட்டாக பண்ணிவிடுவோன்னு. அவங்க 2 பேரும் ஃபினிஷ் லைன் கிட்ட போக போதான் நம்ம தாத்தான் பாட்டி 2 பேரோட கையில் ஸ்டிக்கை கொடுக்குறாங்க. அதில் வாங்கின உடனே சட்டுன்னு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களோட கோஆர்டினேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கூட டிஸ்டர்பே இல்லாமல் ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா பாட்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாத்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காரு. தம்பிங்களா, நீங்கள் வெறும் 10 வருஷமாக தான் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. ஆனால் என்னோட ஒய்ஃப் கூட என்னோட வாழ்நாள் ஃபுல்லாமே நான் வாழ்ந்திருக்கேன். அவளை பற்றி எனக்கு பக்காவாக தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ இந்த ரேஸை ஜெயிச்சிட்டாங்க. போட்டியில் தோற்று போன ஷோட்டோவும் அவனோட அண்ணனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு தாத்தா பாட்டி நம்மளால் தோக்கடிக்க முடியல, நம்ம எப்படிப்பா நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போகிறோன்னு. இதை பார்த்துட்டு இருக்க அவங்க தாத்தா நம்ம ஹீரோ தாத்தா மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இவர் லவ் பண்ணது நம்ம பாட்டியை தான். ஆனால் அவங்க நம்ம தாத்தாவை லவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தாத்தாவுக்கு ஒரே சோகம். இப்போ பாட்டி அவங்க கொண்டு வந்த சாப்பாடை இவங்க 3 பேருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் தான் இதை நான் கொண்டே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலான்னு. போகிறதுக்கு முன்னாடி பாட்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. உங்களோட பேரை 2 பேரும் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கிறாங்க. இதை பார்க்க போது சின்ன வயசில் நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்களா அதுதான் ஞாபகத்துக்கு வருதுன்னு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் பேர பசங்க 2 பேருக்கும் விஷயமே புரியுது. நம்ம தாத்தாவால் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியல தான் எப்போ பார்த்தாலும் அவங்கள பழிவாங்க பார்க்குறாரு. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டியை எல்லாத்துலேயுமே அவங்க தோக்கடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. நெக்ஸ்ட் ஷோட்டா கிட்ட அவரோட தாத்தா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்தாங்களே, ஸோ பதிலுக்கு அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்ல நம்ம ஷோட்டும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவங்களோட பேத்தி மினோவை பார்த்ததும் பயவலிக்கு ஒரே வெக்கம். அதுக்கான காரணம் இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே வெளில போயிருக்காங்க. கொஞ்சம் நேரம் நீ உள்ளே வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்ல இவனும் வந்துட்டான். ஆனால் பைபலிக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. அதுக்கான காரணம் மீனோ அவளோட கிளாஸில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவா. அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்பவே அழகாக இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான பொண்ணு கூட நான் தனியாக பேசுகிறேன்னு இவன் ரொம்பவே பதட்டமாக இருக்கான். இப்போ கரெக்டாக தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா எல்லாருமே வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. ஒரு வேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோன்னு அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டு வருது. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்த உடனே நம்ம தாத்தா மீனோ கிட்ட நார்மலாக பேசுகிறாரு. ஆனால் இவங்க 2 பேர்த்து பார்த்தா முறைச்சி ஒரு சந்தேகமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறீங்களான்னு தாத்தா கேட்க உடனே மீனோ நம்ம ஷோட்டை பார்த்து எக்கச்சக்கமாக புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டா. இவன் ரொம்பவே நல்லா படிப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் அழகாக இருக்கிறான். ஃபுட்பாலில் இவனை நம்பி தான் கிளாஸே இருக்குன்னு. இப்போ தாத்தா ஷோட்டோ பார்த்து உனக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க வர போகிறதுக்குள்ளே நம்ம பாட்டி அவங்களோட வாயை மடக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் நார்மலாக தான் பேசியிருக்காங்க. நம்ம தான் லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு வேளை தப்பாக நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன அவங்களோட அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. பட் ஷோட்டா வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறமா மினோ லைட்டாக ஃபீல் பண்ணுறான். அவன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டேன்னு அவன் சொன்ன விஷயத்த நம்ம தாத்தா மட்டும்தான் கேட்டிருக்காரு. ஸோ மீனோக்கு ஷோட்டாவாக பிடிச்சிருக்குன்னு விஷயம் நம்ம தாத்தாக்கு மட்டும்தான் இப்போ தெரியுது. நெக்ஸ்ட்டு ஷோட்டா பையப்போல வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தாத்தா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். இதே மாதிரி அடிக்கடி என்கிட்ட நிறைய பொருட்கள் கொடுங்க, நான் போய் அவங்களோட வீட்டுக்கு கொடுத்துட்டு வரேன்னு. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரோட லவ்வை பற்றி மீனோ விசாரிச்சுட்டு இருக்க போது தாத்தா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு உன்னோட பாட்டி தான் என்னை லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட சொன்னாங்கன்னு. ஆனால் எங்களோட ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்னோட அப்பா எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு அலையன்ஸ் பார்த்துட்டாரு. அதனால் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ரொம்பவே உறுதியாக இருந்தார். இதை கேட்டதும் மீனோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படின்னா கடைசியில் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்க வேறு என்ன சண்டை தான், நான் லவ் பண்ணுற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியாக இருந்தேன். என்னோட அப்பாவும் நானும் தொடர்ந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆரம்பத்தில் அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் உன்னோட பாட்டி கூடவே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் நாங்கள் முன்னேறிட்டோம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் உன்னோட பாட்டி டேரெக்டாக பேசியிருக்காங்க. அவன் எனக்கு மட்டும்தான். அதை கேட்டுதான் அந்த பொண்ணு பயத்தில் ஓடி போயிட்டா. உன்னோட பாட்டி அப்போல்லாம் ரொம்பவே மாசானவங்க. பாட்டி அந்த விஷயத்த நான் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நீங்கள் என்ன மிரட்டுறீங்களான்னு கேட்க நம்ம தாத்தாவும் ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கனால வேறு வழியே இல்லாமல் பாட்டி அதை திருப்பி இப்போ ரிப்பீட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.